ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 10. எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்த விடை. பதம் 41. சத்வம் ரஜஸ்தம இதி திஸ்ர சூரன்ரு நாரகா தத்ராபி யைகைகச்சோ ராஜன் பித்யந்தே கதயஸ்திரிதா யதை கை கதரோன்யாப்யாம் ஸ்வபாவ உபஹன்யதே. மொழிபெயர்ப்பு. சத்வம், ரஜஸ் மற்றும் தமஸ் என்னும் ஜட இயற்கை குணங்களுக்கேற்ப வெவ்வேறு ஜீவராசிகள் உள்ளனர். இவர்கள் தேவர்கள் என்றும் மனிதர்கள் என்றும் மற்றும் நரக வாழ்விலுள்ள ஜீவராசிகள் என்றும் அறியப்படுகின்றனர். ஓ ராஜனே, இயற்கையின் ஒரு குறிப்பிட்ட குணமும் கூட மற்ற இரண்டுடன் கலந்திருப்பதால் அது 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக ஒவ்வொரு வகையான ஜீவராசியும் மற்ற குணங்களால் வசீகரிக்கப்பட்டு அவற்றின் சுபாவங்களையும் கூட பெறுகிறான். பொருளுரை. ஒவ்வொரு ஜீவராசியும் ஒரு குறிப்பிட்ட இயற்கை குணத்தால் ஆளப்படுகிறான். ஆனால் அதே சமயம் மற்ற இரு குணங்களாலும் ஈர்க்கப்படும் சந்தர்ப்பமும் இருக்கவே செய்கிறது. பொதுவாக பௌதிக சிறை வாசத்தில் உள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்கள் ரஜோகுணத்தால் ஆளப்படுபவை ஆகும். ஏனெனில் அவற்றில் ஒவ்வொன்றும் தனது தனிப்பட்ட ஆசையை நிறைவேற்றிக்கொள்ள ஜட இயற்கையை அடக்கியாள முயல்வதே இதற்கு காரணம். ஆனால் ரஜோகுணத்தின் ஆதிக்கம் இருந்தாலும் தொடர்பின் காரணமாக இயற்கையின் மற்ற குணங்களால் கவரப்படும் சந்தர்ப்பம் எப்பொழுதும் உண்டு. நல்ல சகவாசத்தில் இருப்பவனால் சத்வகுணத்தை விருத்தி செய்து கொள்ள முடியும். ஆனால் தீய சகவாசத்தில் உள்ளவன் தமோ குணத்தை விருத்தி செய்து கொள்ளக்கூடும். எதுவும் மாறுதலே இல்லாமல் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. ஒருவன் தனது சுபாவத்தை நல்ல அல்லது தீய உறவால் மாற்றிக்கொள்ள முடியும். பகவானின் பக்தர்களுக்கு தொண்டு செய்வதே மிகச்சிறந்த சத்சங்கமாகும். தூய பகவத் பக்தர்களின் கருணையால் அத்தகைய சத்சங்கத்தின் மூலமாக ஒருவரால் மிக உயர்ந்த தகுதி பெற்ற மனிதனாக மாற முடியும். பகவானின் தூய பக்தர்களின் சகவாசத்தால் ஸ்ரீல நாரத முனி மிகச்சிறந்த பகவத் பக்தரானதை நாம் ஏற்கனவே கண்டிருக்கிறோம். பிறப்பால் அவர் ஒரு வேலைக்காரியின் மகனாவார். அவருக்கு தமது தந்தையை பற்றிய தகவலும் தெரியாது. கல்லூரி படிப்பும் கிடையாது. ஆனால் பக்தர்களின் கூட்டுறவாலும் அவர்கள் அருந்திய உணவின் மீதத்தை உண்டதாலும் பக்தர்களின் தெய்வீக குணங்களை அவர் படிப்படியாக விருத்தி செய்து கொண்டார். அத்தகைய சகவாசத்தால் பகவானின் உன்னதமான பெருமைகளை பற்றி பாடுவதற்கும் செவியுறுவதற்குமான அவரது சுவை உயர்வடைந்தது. பகவானின் பெருமைகள் அவரிலிருந்து வேறானவை அல்ல என்பதால் பகவானை பிரதிநிதிக்கும் ஓசையின் வாயிலாக பகவானின் நேரடியான சகவாசத்தை அவர் பெற்றார். அதைப்போலவே அஜாமிளனை பற்றிய ஒரு கதையும் இருக்கிறது. ஒரு பிராமணரின் மகனாக இருந்த அவர் பிராமணருக்குரிய கடமைகளை நிறைவேற்றுவதில் முறையாக பயிற்றுவிக்கப்பட்டு பயிற்சியளிக்கப்பட்டிருந்தார். இருந்தும் ஒரு விளைமகளுடன் அவர் தீய தொடர்பு கொண்டதால் சண்டாளனின் இழிவான அந்தஸ்திற்கு தாழ்த்தப்பட்டார். ஆகவே முக்திக்குரிய வாயிலை திறப்பதற்காக பாகவதம் எப்பொழுதும் மகாத்மாக்களின் சகவாசத்தை சிபாரிசு செய்கிறது. ஜட உலகை அடக்கி ஆள்வதில் ஈடுபட்டுள்ளவர்களோடு சகவாசம் செய்து கொள்வது நரகத்தின் மிகவும் இருண்ட பிரதேசத்தினுள் நுழைவதற்கு ஒப்பாகும். மகாத்மாவின் சகவாசத்தினால் தன்னை உயர்த்தி கொள்வது ஒருவன் முயற்சிக்க வேண்டும். அதுவே பூரண வாழ்விற்குரிய வழியாகும். ஹரே கிருஷ்ணா.